பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இக்னைட்ஸ் யுவர் மைண்ட் என்ற காரியத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பிஹோல்ட் ஐ எம் டூயிங் எ நியூ திங். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்ன காரியம் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைகளையே மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கிறார். முக்கியமாக ரினுவல் அண்டு ரிஸ்டோரேஷன், அதாவது உங்களுடைய பழைய காரியங்கள், தோல்வியடைந்த காரியங்களிலே கர்த்தர் அதை மீண்டுமாய் கட்டி எழுப்பி, கர்த்தர் இழந்து போனதை மீண்டும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கர்த்தர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை, மேக்கிங் எ வே இன் தி டெசர்ட், அதாவது வனாந்தரத்தை போல ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா அதை உடனடியாக, இதோ நான் புதிய காரியத்தை, இமிடியேட் ஆக்ஷனாக கர்த்தர் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய உற்சாகம், ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன், ஒரு ஆவிக்குரிய உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் சொல்கிறார், பிஹோல்ட் ஐ எம் டூயிங் எ நியூ திங்ஸ். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். ஆமென்.